Hi guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய மார்ஜின் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதனால் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சிஎஸ்எஸ் மார்ஜின் அப்படின்னே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அந்த ஃபைலை மார்ஜின் அப்படின்னு சேவ் பண்ணி .html. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML அப்படின்னு கொடுத்துட்டு அதில் ஹெட் டேக்குள்ளே நான் என்ன செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைட்டில் செட் பண்ணிக்கிறேன். அந்த டைட்டிலில் சிஎஸ்எஸ் மார்ஜின் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் பாடி டேக் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் h1 டேக் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா, h1 டேக் கொடுத்துட்டு ஜஸ்ட் கிரிடோ சிஸ்டம் அப்படின்னு மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டைலுங்கிற என்னோட டேகை வாங்கி h1 டேகுக்கு தான் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். அதனால் h1 எலமெண்ட் செலக்டாரை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு பார்டர் செட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நமக்கு பார்டர் செட் ஆனால் தான் அந்த மார்ஜின் செட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2 பிக்சல் சாலிடாக இருக்கணும், ஆரஞ்சு கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்டரை சும்மா நான் செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். மார்ஜின் போடுறதுக்கு முன்னாடி இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணவே பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி தான் என்னோட மார்ஜின் டிசைன் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்ஜின் ப்ராப்பர்ட்டி எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்ஜின் டாப்பில் இருந்து 20 பிக்சல் தள்ளி வரணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ போய் பாருங்கள், எனக்கு டாப்பில் இருந்து 20 பிக்சல் தள்ளி வந்திருக்கா, இந்த கேப் இருக்கா, இதுதான் மார்ஜினோட டாப் சைடில் இருந்து. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம்ல இருந்து 20 பிக்சல், அதே இது மார்ஜின் லெஃப்ட் சைடில் இருந்து 20 பிக்சல், மார்ஜின் ரைட் சைடில் இருந்து 20 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்படி கொடுத்து முடிச்சுட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல போயிட்டு ஒரு h2 கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போவே பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல கண்டென்ட் எப்படி இருக்குன்னு தெரியுதா? இங்கேருந்து 20 பிக்சல் தள்ளி போயிருக்கு, இங்கேருந்து 20 பிக்சல் தள்ளி போயிருக்கு, இதுலேருந்து 20 பிக்சல் அண்ட் இங்கேருந்து 20 பிக்சல். ஓகேவா, இதான் மார்ஜின் அப்படிங்கிறதோட மீனிங். மார்ஜின் டாப்பு, மார்ஜின் பாட்டம், மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் ரைட், இந்த மாதிரி நம்ம மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இல்லை இவ்வளோ தூரம் நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போய் பாருங்கள், இந்த இடத்துல ஜஸ்ட் மார்ஜின் அப்படின்னு மட்டும் கொடுத்து 20 பிக்சல்னு கொடுத்தா மட்டும் போதும். இல்லைனா இப்போ நான் இதை அதிகமாக கொடுத்து பார்க்குறேன், 30 பிக்சல்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ போய் இந்த இடத்துல போய் என்னோட அவுட்புட்டை போய் பாருங்கள், கொஞ்சம் அதை விட தள்ளி வந்திருக்கா 30 பிக்சல் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது இதே மாதிரி நம்ம ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணி நம்மளோட மார்ஜினை செட் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போது நம்ம A4 ஷீட்லலாம் நீங்கள் கோடு போடுவீங்க தெரியுமா, நாலு சைட்லேயும் கோட் போட்டு நடுவில் மட்டும் எழுதுவோம். அந்த மாதிரி நம்ம வெப் பேஜுக்கு மார்ஜின் செட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓகேவா, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.